2022 பரீட்சைக்கு தோற்றும் மாணவ மாணவிகள் அனைவரையும் டிசிகே நிறுவனத்தின் ஆன்லைன் வகுப்பிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்கள் தெரியும், நாட்டில் ஏற்பட்டுள்ள தீவிரமாக பரவலடைந்து வருகின்ற கொரோனா தொற்று நிலை காரணமாக அனைத்து மாணவ மாணவிகளதும் கல்வி கற்றல் வகுப்புகள் தடைப்பட்ட நிலையில் அநேகமான ஆசிரியர்கள் தங்களுடைய வகுப்புகளை ஜூம் போன்ற ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கூடாக நிகழ்த்தி கொண்டிருப்பதனை அறிவு. அந்த வகையில் நான் சுமார் 1.5 மாதங்கள் இடைவெளியின் பின்னர் எனது தனிப்பட்ட சில வீட்டு தேவைகள் காரணமாக 1.5 மாத அளவில் வகுப்புகளை எனக்கு ஆன்லைன் ஊடாக நிகழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது வீட்டு நிலைமைகள் வீட்டு வேலைகள் பூர்ணமடைந்ததனால் என்னுடைய மாணவ மாணவிகளுக்காக நானும் ஆன்லைன் வகுப்புகளை ஆரம்பித்துள்ளேன். மாணவர்களுக்கு தெரியும், 3ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் இறுதியாக்கப்பட்டு 5ஆம் தேதி வகுப்புகளை தொடங்குவோம் என்ற நிலையில் இருந்தும் கூட எங்களுக்கு முதலாவது வகுப்பினை இந்த 13ஆம் தேதியே ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. காரணம், எதிர்பாராத அளவில் 2022 மாணவ மாணவிகள் எங்களுடைய ஆன்லைன் வகுப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததன் காரணமாக ஜூம் ஆப்பில் கூட 100 மாணவர்களுக்கு மேலாக வகுப்புகளை நடத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை. அத்தோடு மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் வகுப்புகளை வழங்குகின்ற போது மாணவர்கள் நேர பிரச்சினை காரணமாக எங்களுடைய வகுப்பு தொடராக நீடிக்கப்பட்டு தடைப்பட்டே வந்தது. அந்த வகையில் தற்பொழுது மாணவர்களிடம் இருந்து பெறப்பட்ட நேர அட்டவணை வசதிகளுக்கு அமைவாக நேர அட்டவணை தயாரிப்பு என்பதும் ஒரு முடியாத காரணமாகவே எனக்கு காணப்படுகின்றது. காரணம், ஒவ்வொரு மாணவர்களும் வேறு வேறு டைம் நேரங்கள் சொல்வதன் காரணமாக 24 மணித்தியாலத்திற்குள் தான் நான் இந்த ஆன்லைன் வகுப்பினையும் நேர அட்டவணையும் வழங்க வேண்டியதனால் எனக்கு மாணவர்களுக்குரிய நேர அட்டவணை வழங்குவதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றது. இருந்தும் அந்த வகுப்பினை நீடிக்காமல் இந்த நேர அட்டவணை தயாராகும் வரையில் எங்களுடைய வகுப்புகளை இந்த யூடியூப் சேனல் ஊடாக நான் நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டுள்ள அதே சந்தர்ப்பத்தில் இது மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமையும். காரணம், இந்த வகுப்பினை மாணவர்கள் திரும்ப திரும்ப தமக்கு வசதியான நேரங்களை கற்றுக்கொள்ள முடியும், டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு வசதியும் உள்ளதனால் மாணவர்கள் இதனை இலகுவாக வகுப்பாக தொடர்ந்தும் இதே செய்யும்படி கூறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இது எனக்கு சிரமம். காரணம், இந்த ஒரு வகுப்பிற்காக நான் மேலதிகமாக 6-7 மணித்தியாலங்கள் செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. இதனை கம்ப்ரஸ் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்றது எனக்கு நீண்ட நேரங்கள் தேவை. இது தொடர்ச்சியாக சாத்தியப்படாது. எங்களுடைய நேர அட்டவணை மற்றும் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு ஜூம் ஆப் எல்லாம் கிளியர் ஆனதுக்கும் எங்களுடைய இந்த யூடியூப்ல இருந்து நாங்கள் ஜூம் ஆப்பிற்கு மாற வேண்டி வரும். மேக்சிமம் நான் இதற்காக ஒரு 3 அல்லது 4 வகுப்பினுள் உங்களுடைய நேர அட்டவணை அனைத்தையும் தயார் செய்து வகுப்பினை மீண்டும் ஜூம் ஊடாகவே நிகழ்த்துவேன் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அந்த வகையில் மாணவர்கள் எங்களுடைய இந்த வகுப்பிற்கு அம்பாறை மாவட்டம் தவிர்த்து நிறைய பிரதேசங்களிலிருந்து அதிகமான மாணவிகள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் என்னுடைய 2022 வகுப்பில் காணப்படுகின்றார்கள். அதனால் எனக்கு இந்த வகுப்பினை உடைத்து 2 வகுப்புகள் 3 வகுப்புகளாக நடத்த வேண்டிய கட்டாய நிர்பந்தம் ஒன்றும் ஏற்பட்டுள்ளது. எனவே இதற்குரிய தீர்வுகளாகத்தான் நான் தற்சமயம் அதனை யோசித்துக் கொண்டு அதற்கு ஏற்றுமாறு வகுப்புகளை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளேன். அதுவரை மாணவர்கள் பொறுத்திராமல் அதற்காகவே இந்த முதலாவது வகுப்பினை அவசரமாக ஆரம்பிக்கின்றேன். இது எங்களுடைய முதலாவது வகுப்பு. இது ஒரு ரேசில் வகுப்பாக, இது ஒரு ஒத்திகை வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 2022 பொறுத்த மட்டில் நீங்கள் ஜனவரி ஜிசி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வருவதற்கு முந்தையே டியூஷன் ஏ லெவல் கல்வி தொடர்வதற்காக கல்வி கல்லூரிகளுக்கு சென்றிருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய நிலைமை பொறுத்த மட்டில் ஒரு சில இடங்களில் இப்பொழுது முதலாவது பாட அலகு நிறைவடையக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் என்னுடைய வகுப்பில் நான் 3வது பாட அலகினை நிறைவு செய்து 4வது பாட அலகில் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கல்வி பிரைன்ஸ் மாணவ மாணவர்கள் மாத்திரம் 3வது அலகின் இறுதி வகுப்பில் காணப்படுகின்றார்கள். அவர்கள் இன்னும் 4வது அலகு ஆரம்பிக்கவில்லை. அடுத்த வகுப்பு அவங்களுக்கு 4வது அலகு. அந்த நிலையில் தான் நாங்கள் கொரோனா காரணமாக எங்களுடைய வகுப்புகளை இடைநிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே நான் ஆன்லைனில் செய்வதாக இருந்தால் 4வது அலகிலிருந்து செய்ய வேண்டும். 4வது அலகை பொறுத்த மட்டில் நான் யோசிக்கின்ற ஒரு விடயம், அது லாஜிக் சர்க்கியூட்ஸ், பூலியன் அச்சிரணை விதிகளை சுருக்குதல் போன்ற கணிதம் மேத்தமெட்டிக்ஸோடு சம்பந்தப்பட்ட பகுதி என்ற காரணத்தினால் முதலில் ஒரு தியரி
அதிலும் தியரி அல்ல, கல்குலேஷன் பார்ட், டயக்ராம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய 5வது பாட அலகை ஆரம்பித்து இந்த வகுப்பு தொடர்பான பின்னூட்டல் உங்களிடம் பெற்று நீங்கள் அனைவரும் 4வது அலகையும் கற்பீங்கள் என்றால் மாத்திரமே 4வது அலகும் உங்களுடைய ஆன்லைன் வகுப்பில் செல்லும். இல்லாத பட்சத்தில் 6வது அலகு ஆரம்பமாகும். எனவே நீங்கள் வகுப்பில் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், தொடராக படியுங்கள், நன்றாக படியுங்கள், எங்களுடைய குழுமத்தில் இணைந்திருங்கள். எல்லா நிகழ்வுகளுக்குரிய செய்திகளும் குழுமத்தினூடாக வழங்கப்படும். தனிப்பட்ட ரீதியாக எவரும் குழுமத்தில் போட்ட அதே செய்தியினை என்னிடம் பரிமாற வேண்டாம். குழுமத்தில் உங்களுக்கு ஏற்ற செய்திகளை அனுப்புவதற்கு ஏற்றவாறு குழுமம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஐடி பாடம் தவிர்ந்த வேற எந்த விடயங்களும் குழுமத்தில் பகிர முடியாது. ஐடியோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் விடயங்களை தவிர எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியாது. தேவையில்லாத விடயங்கள் பகிரப்படும் பட்சத்தில் வகுப்பில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் எந்த ஒரு அறிவுறுத்தலும் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்பதனையும் கவனத்தில் கொள்ளவும். நான் நேரடியாக உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் பாடத்திற்கு வருகின்றேன். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஐசிடி பாடத்தை பொறுத்த மட்டில் அலகு 1 அலகு 13 வரை நீங்கள் கற்க வேண்டும். உண்மையாக இந்த நிலைமையை சொல்ல போனால் நீங்கள் 5வது அலகினை பூர்த்தி செய்து 6வது அலகு அரைவாசி பகுதியில் கற்பித்துக் கொண்டு கற்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஆனால் உங்களுடைய தலைவிதி, எங்களுடைய தலைவிதி, கொரோனா காரணமாக எங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. ஆனால் இவ்வளவு காலங்கள் ஈடுபட்டாலும் எங்களுக்கு பரீட்சைக்கு அந்த காலங்கள் வழங்கப்படுமா என்பது பெரியோரு கேள்வி அடையும். பரீட்சை குறித்த தேதியில் நடைபெறும். கொரோனா மறந்து போயிடும் 2022ஆம் ஆண்டு. அதனால் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் எங்களுடைய பாடத்திட்டங்களை வேகமாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் அன்புள்ள மாணவ மாணவிகளே, எங்களுடைய இந்த வகுப்புக்கு வருவதற்கு முன்னராகவே உங்களுக்கு ஏற்கனவே நான் இருக்கக்கூடிய டியூட்டோரியல்ஸ் பத்திரத்தினை வழங்கியிருந்தேன். கட்டாயமாக இன்றைய வகுப்பில் நீங்கள் டியூட்டுடன் இருக்கணும் என்றும் கூறியிருந்தேன். அந்த வகையில் அலகு 5 எடுத்து நோக்குகின்ற போது இந்த அலகினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நாங்கள் சோட்டை அப்ரிவேட் பண்ணுவோம், அதை OS அப்படின்னு சொல்லி. இந்த OS என்ற இந்த 5வது பாட அலகு 4 தேர்ச்சிகளை கொண்ட 2ஆம் தவணைக்கான பாட அலகு. 5.1 இருந்து 5.4 வரையான 2ஆம் தவணைக்கான பாட அலகு. இந்த பாட அலகில் 3 விடயங்கள் காணப்படுகிறது. முதலாவது தியரி, OS பற்றிய தியரி. இரண்டாவது OS டிரான்சிஷன் டயக்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரைபடம். மூன்றாவது OSல வரக்கூடிய மெமரி கால்குலேஷன் என்று சொல்லக்கூடிய கணிப்பீட்டு பகுதிகள். தியரி, வரைபடம், கணிப்பீடுகள் 3 பகுதிகளை உள்ளடக்கின மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பாடம் தான் இந்த 5வது பாடம். இந்த 5வது பாடத்தில் 4 தேர்ச்சிகள் காணப்படுகின்றது. இன்றைய வகுப்பில் நாங்கள் 1வது தேர்ச்சியை நிறைவு செய்துவிட்டு எங்களுடைய அடுத்த புதன்கிழமை நடக்க இருக்கின்ற எங்களுடைய அடுத்த வகுப்பில் நாங்கள் 5.2 என்ற 2வது தேர்ச்சிக்கு செல்லலாம். இப்ப நான் நேரடியாக பாடத்துக்கு வருகின்றேன். இந்த பாடத்தினுடைய பெயர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னு சொன்னா நாங்க தமிழ்ல அழைப்போம் பணி செயல் முறைமை. தமிழ்ல இன்னொரு பேர் அழைக்கலாம் இயங்கு முறைமை. பணி செயல் முறைமை அல்லது இயங்கு முறைமை. இந்த இயங்கு முறைமை தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிவு உள்ளது. அது எந்த இடம் என்றால் யூனிட் 1, அதாவது அலகு 1. இந்த அலகில் நீங்க சாஃப்ட்வேர் என்று சொல்கின்ற போது அந்த சாஃப்ட்வேரை 2ஆக பிரிச்சிருப்பீர்கள். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை 3ஆக பிரிச்சிருப்பீங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டிஸ் என்று சொல்லி, டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல OS என்றால் என்ன என்று சொல்லி லேர்ன் பண்ணிருப்பீங்க. OSக்கு வரைவிலக்கணம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. OSக்கு உதாரணம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. OS என்றால் என்ன? OS ஆப்பரேட் பண்றது, S என்ற சிஸ்டத்தை. மனித உடலை ஆப்பரேட் பண்றதுக்கு கடவுள் கொடுத்த உசிர் இருக்கு, கடவுள் கொடுத்த உயிர் இருக்கு, கடவுள் கொடுத்த ஆத்மா இருக்கு, கடவுள் கொடுத்த ரூஹ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட்ல. அப்ப மனித உடல் என்பது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை ஆப்பரேட் பண்ணது யாருன்னு கேட்டா உயிர். அப்படி என்றால் கம்ப்யூட்டர் என்பது ஒரு சிஸ்டம். அந்த கம்ப்யூட்டரை ஆப்பரேட் பண்றதுக்காக வேண்டி நாங்க இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10 என்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டங்களை பயன்படுத்துறோம். நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க, கணினியில சுவிட்ச் ஆன் செய்ததும் கணினியை ஆன் செய்ததும் முன்னுக்கு அப்படியே ஸ்கிரீன்ல வரும் இல்லையா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1 சச்சஸ். இதை விடுங்க, உங்களோட ஸ்மார்ட் போன் எடுங்க. ஸ்மார்ட் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க.
Android is starting அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்திருப்பீங்க. Android is starting அப்படிங்கும். ஏன்னா Android அப்படின்னு ஆப்பிள் போன் எடுத்து பார்த்தா iOS starting அப்படின்னு சொல்லுது. iOS start அப்படின்னு சொல்லுது. ஏன்னா iOS என்ன யோசிங்க. அப்ப அந்த சாம்சங், அந்த லினோவோ, அந்த ரெட்மி, அந்த ஓப்போ போன்ற போன்ஸ்களை இயக்குறதுக்காக வேண்டி, அந்த ஹார்ட்வேரை ரன் பண்றதுக்காக வேண்டி அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் தான் யாருன்னா OS. இறைவன் படைத்த இந்த உடலை இயக்குறதுக்காக வேண்டி இந்த உடலுக்குள்ள ஒரு OS இறைவன் வச்சிருக்கிறான். அந்த OS தான் உயிர். ஆப்பிள் போன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் iOS என்று சொல்லுவோம். இந்த ஆப்பிள் போனை இயக்குறதுக்காக அதுக்குள்ள இருக்கிற ஒரு உசுறுதான் யாருன்னு கேட்டா iOS. அவ முடிவுக்கு வரலாம், இந்த உடல் உசுர் என்று இல்லை, இந்த உடல் உயிர் என்று இல்லை. இந்த போன் ஆண்ட்ராய்டு என்று டம், அந்த போன் iOS என்று டம், இந்த கம்ப்யூட்டர் விண்டோஸ் 10 என்று சொல்லி டிம் இல்ல, டிம் ஆயிரும். அது நீங்க கூட சில நேரங்களை பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே சொல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட் எங்கும், OS காணல, ஸ்கிரீன் வந்து பிளாக்ல இருக்கும். OS இல்லாம என்னால பணியாற்ற முடியாது, OS இல்லாம கம்ப்யூட்டர் வளமையான நிலைக்கு திரும்ப முடியாது. உயிர் இல்லாம உடல் இல்லை, உயிர் இல்லாம உடல் இல்லை என்றால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு கருவியும் இல்லை. இதான் முடிவு, இதான் புரியுது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ரைட். அப்ப சிஸ்டத்தை ஆப்பரேட் பண்ற மென்பொருள் தான், ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ வாங்க, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்றி கருவியும் இல்லை. ஏடிஎம் இயந்திரத்தை பாக்குறீங்க, அந்த ஏடிஎம் இயந்திரத்துல ரியல் டைம் என்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் அனுப்புது. பீச்ல இருக்கிற சுனாமி அலார்ம் சிஸ்டத்தை பாருங்க, அந்த சிஸ்டத்தை இயக்குறது அதுக்குள்ள ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் காணப்படுது. வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவியை பாருங்க, அதை இயக்குறது அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் காணப்படுது. வீட்டில் இருக்கிற மைக்ரோ அவனை பாருங்க, அதை இயக்க அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் காணப்படுது. வீட்டில் பாத்ரூம் இயக்கக்கூடிய வாஷிங் மிஷினை பாருங்க, அதை இயக்க அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் காணப்படுது. இவைகளுக்கு பேர் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதனாலதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. ஒரு 3 சர்க்கிள் வட்டத்துல அதுக்கு அழகான வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயோக மென்பொருட்கள். முதலாவது பாட அலகில் மாணவர்கள் கற்றிருப்பீங்க. நடுவுல இருக்கிறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இங்க இருக்கிறது ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய வன்பொருள் சாதனங்கள். அப்ப OSக்கு வரைவிலக்கணம் கொடுக்க முந்தி இந்த OS இந்த கருவியை பயன்படுத்துறவன் யூசர். இந்த யூசருக்கு இந்த எரோவை நாங்க இந்த OSக்கு நேரையும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு நேரையும் போடுவோம். என்ன வரைவிலக்கணம் அப்படின்னு கேட்டா, கணனி வன்பொருட்களையும் கணனி மென்பொருட்களையும் முகாமை செய்து மேனேஜ் பண்ணி கணனியை பயன்படுத்த தேவையான இடைமுகத்தினை வழங்குகின்ற பயனருக்கு வழங்குகின்ற ஒரு சிறப்பு மென்பொருள் தான் யாருன்னா OS. அப்ப OS ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுது, OS கம்ப்யூட்டருக்கு கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணுது. அது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி இவருக்கு பயன்படுத்த கொடுக்குது. இது இல்லைன்னா இது இருக்கு பட் இதை பயன்படுத்த இவருக்கு வசதி இல்லை. இது இல்லைன்னா இது இருந்தும் இவருக்கு இதை பயன்படுத்த இயலாது. சோ இவைகளை இயக்க இந்த உடல் இரண்டையும் இயக்க அந்த உயிர் தேவை. அந்த உயிர் இயக்கினா இவருக்கு கூட பயன் கிடைக்கும். இதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கிளியரா? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எங்களோட 5வது பாடல்களை நாங்க படிக்க போறோம். இந்த 5வது பாடல்களை நாங்க இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் கற்க போறோம். இப்ப நாங்க OS வரைவிலக்கணம் சொல்லலாம் பிள்ளைகள். கணனி இயக்க முறைமை அல்லது கணனி பணி செயல் முறைமை. கணனி வன்பொருட்களையும் ஹார்ட்வேர்ஸ், மென்பொருட்களையும் சாஃப்ட்வேர் முகாமை செய்து பயனர் யூசர் கணனியை பயன்படுத்த தேவையான இடைமுகத்தினை வழங்குகின்ற ஒரு சிறப்பு மென்பொருளே OS எனப்படும். ஒரு சிறந்த மென்பொருள் தான் OS எனப்படும். இந்த OSக்கு உதாரணங்களாக MS-DOS குறிப்பிடலாம், மைக்ரோசாஃப்ட் DOS என்று சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட முதலாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் DOS, டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்று அழைப்போம். அதைத் தொடர்ந்து மைக்ரோசாஃப்டால விண்டோஸ் என்கிற பெயர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அது விண்டோஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லலாம் வந்து விண்டோஸ் 95, 98, XP, ME, NT, Vista, 7, 8, 8.1, 10 இப்படியான வகைகளில் இன்று 10 வந்து நிற்குது. இது மைக்ரோசாஃப்ட்.
ஒரு பொருள் எடுத்து அந்த பொருளுக்கு போட்டியாக நிறைய கம்பெனிகள் உருவாகும். அந்த வகையில் மைக்ரோசாஃப்ட் போட்டியாக நிறைய கம்பெனிகள் உருவாச்சு. யூனிக்ஸ்ங்கிற நிறுவனம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கிச்சு. யூனிக்ஸ்ங்கிற பேர்ல ஆப்பிள்ங்கிற நிறுவனம் மெக்கின்டாஷ் காரணிகளுக்கு மெக்கோஎஸ் உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி லினக்ஸ் என்ற நிறுவனம் உபுண்டு, ஹன்னா லினக்ஸ், ரெட் ஹேட், ஃபெடோரா போன்ற பல்வேறு வகையான ஓஎஸ்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதெல்லாம் கம்பெனி. ஏன் கூகுள் நிறுவனத்தை எடுத்தா அவங்களோட ஸ்மார்ட் போன்ஸுக்கு சாம்சங் iOS மாதிரி ஆண்ட்ராய்டு என்று உருவாக்கிக்கிறாங்க. ஆப்பிள் எடுத்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கு மெக்கோஎஸ், போனுக்கு iOS. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் சாதனங்களை உருவாக்குறதுக்கு, அந்த சாதனங்களை இயக்குறதுக்கு ஓஎஸ்களை உருவாக்கி இருக்கு பிள்ளைகள். போன்ல நிறைய வகைகள் இருக்கு. லினோவோட போன் இருக்கு, சாம்சங் இருக்கு, ரெட்மி இருக்கு, ஒப்போ இருக்கு, நிறைய வந்துருக்கு இல்லையா பிள்ளைகள். எல்லாத்துலயும் யாரோட ஓஎஸ் ரன் ஆகுதுன்னு கேட்டா கூகுள் நிறுவனத்தினுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரன் ஆகுது. பாருங்க, இதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆக இவங்க டியூப்ல அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு படம் தரப்பட்டிருக்கு. பாருங்க, 2 விதமான படம் தரப்பட்டிருக்கு. நடுவில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ற ஒரு சர்க்கிள், அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மெயினாக ஹைலைட் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஹார்ட்வேர்ஸ், அதுக்கு கீபோர்ட், மவுஸ், ப்ரொஜெக்டர் அப்படி சந்திக்கிறாரு. அதுக்கு மேலே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், வேர்ட் பயன்படுத்துறாங்க, ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லி நீங்க பயன்படுத்துகிற ஃபோன்ல இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே, ஃபேஸ்புக், லைட், வாட்ஸ்அப், சஜஸ்ட், இந்த 2 மேனேஜ் பண்றால் தான் நடுவில் ஓஎஸ். அடுத்த படம் நிறைய பாருங்க, வன்பொருள், மென்பொருள், பணி செயல்முறைமை தான் நிற்கிறாங்க. ஆக மேலுக்கு பயனர் இருக்காரு. பயனர் அம்புக்குறி எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. பயனர் அம்புக்குறி எங்க கனெக்ட் ஆகுது. ரைட், பிரயோக மென்பொருளையும் கனெக்ட் பண்ணி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த படம் இப்படி வந்திருக்கணும் பாருங்களா. இது பயனர் யூசர், இது யூசர். இங்கே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள் தரப்பட்டிருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இங்க பணி செயல் முறைமை, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு கீழே ஹார்ட்வேர். இந்த ஓஎஸ் தான் இவரையும் கனெக்ட் பண்ணும். இந்த யூசரையும் ஓஎஸ் கனெக்ட் பண்ணும். அதனோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூசர் பயன்படுத்துவார். இப்படி இந்த படம் இருக்கணும். ஏதாவது கரெக்ஷன் திருப்பிக் கொள்ளும். இதுதான் எங்களோட ஓஎஸோட சம்பந்தப்பட்ட, ஓஎஸ்க்கு வழங்கப்பட்ட வரை விலக்கணமும் அதோட சம்பந்தப்பட்ட இன்ட்ரோடக்ஷன். நாங்கள் அடுத்ததாக படிக்க இருக்கிறது பணி செயல்முறைமையினுடைய பரிணாம வளர்ச்சி. ஓஎஸ் நான் சொன்னேன், விண்டோஸ் 10ல இப்ப நிக்கிறோம். இப்படியா ஓஎஸ் வந்துச்சு? இல்ல, ஓஎஸ் ஸ்டார்ட் ஆன காலத்திலிருந்து இன்று வரை வந்த ஓஎஸ் எல்லாத்தையும் நாங்க லேர்ன் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு நாங்க செல்லுவோம். பணி செயல்முறைமையினுடைய பரிணாம வளர்ச்சியை பொறுத்த மட்டில் அந்த பரிணாம வளர்ச்சியை நாங்கள் 4 கால பகுதிகளாக பிரிக்கலாம். 4 கால பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று சொல்லுவாங்க நோ ஓஎஸ் அப்படின்னா ஓஎஸ்ஏ இல்லாத காலம். இங்க நடைபெற்றது சீரியல் ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய, நான் வழங்கப்பட்ட என்னன்னு சொல்லி சீரியல் ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய தொடரான செயல்முறைப்படுத்தல் நடந்துச்சு. தொடரான செயல்முறைப்படுத்தல் என்ன பார்ப்போம். 2வது காலத்தை சொல்லுவாங்க பேட்ச் ப்ராசஸிங். அப்படின்னு சொன்னா பேட்ச் ப்ராசஸிங்கை உடைய, தொகுதி வாரியான செயல்முறைப்படுத்தலை உடைய ஓஎஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. 3வது காலத்தை சொல்லுவாங்க மல்டி பேட்ச் என்று சொல்லக்கூடிய, பேட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸிங் முறைமை காணப்பட்டுச்சு. ஓஎஸ் மல்டி பேட்ச் என்னன்னு பார்ப்போம். 4வது ஃபேமஸாக ரியல் டைம் என்று சொல்லக்கூடிய, இன்றைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓஎஸ் பயன்படுத்தப்படுது. இப்ப நாங்க கூட பார்க்கலாம். உங்களுக்கு திறப்பட்ட டியூப்ல கூட பிள்ளைகள் பணி செயல் முறைமையின் பரிணாம வளர்ச்சியை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். நோ ஓஎஸ் அப்படின்ற ஓஎஸ்ஏ இல்லாத, ஓஎஸ் பயன்பாடு இல்லாத காலம் ஆண்டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சு கொள்வது நன்று. 1940ஆம் ஆண்டு தொடக்கம் 1950ஆம் ஆண்டு வரை, உங்களுக்கு வயசு ஒரு 15 அதிகமாக்கும்ல. ரைட், இந்த கால பகுதிகளில் ஓஎஸ் என்கிறதே பயன்படுத்தப்படல. 2வது கால பகுதி சிம்பிள் பேட்ச் என்று சொல்லி, அப்படின்னு சொன்னா எளிய தொகுதி முறைமை விளங்கப்படுத்திட்டு எழுதுவோமா. அடுத்ததாக தந்திக்கிறாங்க மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம். அப்படின்னா மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம், நான் சொன்ன மல்டி பேட்ச் என்று சொல்லி, அப்படின்னா பல்நிரல் தொகுதி முறைமை, பல்நிரல் தொகுதி முறைமை. அடுத்ததாக தந்திக்கிறாங்க டைம் ஷேரிங் என்று சொல்லக்கூடிய, ரியல் டைம், அதனால டைம் ஷேரிங் என்று சொல்லக்கூடிய நேர பகிர்வு முறைமை என்று சொல்லுவாங்க.
4 விதமான முறையில OS பரிமாண வழக்கு பேசி பாருங்க. ஒன்று நோ OS, OS இல்லாத காலம். ரெண்டாவது OS இருந்துச்சு, எப்படிப்பட்ட OS? சிம்பிள் பேட்ச் ப்ராசஸிங் உடைய OS. அடுத்தது மல்டி ப்ரோக்ராம் பேட்ச். அடுத்தது டைம் ஷேரிங் என்று சொல்லக்கூடிய நேரத்தை பகிர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்றுள்ள முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய OS. ரைட். முதலாவது OS இல்லாத காலத்துல அந்த OS எப்படி இருந்துச்சு, இது தொடர்பான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு விளக்கத்தை நான் தரேன். சரி, முதலாவது பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. நோ OS, OS பயன்பாடு இல்லாத காலத்துல முதலாவது பாயிண்ட்ஸ். இங்கு தொடர் முறை வழிப்படுத்தல். நோட் பண்ணிக்கோங்க. தொடர் முறை வழிப்படுத்தல். தொடர் முறை வழிப்படுத்தல் உங்களுக்கு தெரியும். முறை வழிப்படுத்தல்னா ப்ராசஸ். அப்ப சீரியல் ப்ராசஸிங். தொடர் முறை வழிப்படுத்தல் இடம்பெற்றது. இங்கு தொடர் முறை வழிப்படுத்தல் சீரியல் ப்ராசஸிங் இடம்பெற்றது. ஒரு டேஷ் போட்டு விளக்கம். அதாவது ஒரு செயல்முறைக்கு அடுத்து அடுத்த செயல்முறை நிறைவேற்றப்பட்டது. ரைட். இதை விளங்குவோம். அது என்னது சீரியல் ப்ராசஸிங்? என்ன பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க எங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல, இது கம்ப்யூட்டர்னா ஒரு நேரம் அதுக்கு எத்தனை வேலையை தான் கொடுக்கும், இறக்கம் இல்லாம நிறைய வேலை, அம்பட்டு வேலையும் அது அந்த நேரமே செஞ்சு தருது. நீங்க கூட நினைச்சா சில செய்வீங்க. ஜூம்ல கிளாஸ் போக ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல கிளாஸ போட்டு நீங்க ஒரு படத்தை பார்த்து கேட்பீங்க, அல்லது பாட்டு ஒன்று கேட்டு கேட்பீங்க, அல்லது வேற வேலை செஞ்சு கேட்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு நேரம் 2 வேலை செய்யுது. ஆனா இங்க OS இல்லாத காலத்துல இருந்த கணனி இப்படி வேலை செய்யல. அதை நோக்கி ஒரு 3 வேலை போகுதாமேண்டா 3 வேலையை உங்களை பாரம் எடுக்க மாட்டுச்சு. ஒரு வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை, அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த வேலை என்ற அடிப்படையில் ப்ராசஸ் பண்றதுக்கு பேர் தான் சீரியல் ப்ராசஸிங். சீரியல் ப்ராசஸ் எந்த காலம் என்று கேட்டா OS இல்லாத காலத்துல. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட்ஸ், ஒரு தனி பயனர் மாத்திரம். சிங்கிள் யூசர். சிக்னல் யூசர் சிங்கிள் யூசர் கணனி முறைமையை பயன்படுத்த முடிந்தது. ஒரு தனி பயனர் மாத்திரம் சிங்கிள் யூசர் கணனி முறைமையினை பயன்படுத்த முடிந்தது. இன்றைக்கு நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள், நெட்வொர்க்ல ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நிறைய யூசர் ஹேண்டில் பண்றாங்க. யூ கோ டு ஃபுட் சிட்டி. அங்க ஃபுட் சிட்டிக்கு போனீங்கன்னா அங்க ஐடி ரூம்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் 2ஆம் பாடத்துல படிச்சிருப்பீங்க, அழகு 2ல. அதுல ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட நிறைய டெர்மினல்ஸ், நிறைய கனெக்ஷன், நிறைய மானிட்டர்ஸ், நிறைய சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த எல்லா மானிட்டர் சிஸ்டத்துக்கும் வழங்கின OS மேல் ஐடி ரூம்ல இருந்த ஒரு OS தான். அப்போ ஒரு OS ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பயன்படுத்தி நிறைய டெர்மினல்ஸ் ஊடாக நிறைய யூசர் வேலை செய்யறாங்க. இங்க பயன்படுத்துறது சிங்கிள் யூசர் இல்ல, மல்டி யூசர். பட் நோ OS காலத்துல பயன்படுத்தப்பட்டது யாருன்னு கேட்டா சிங்கிள் யூசர். இதான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் விளக்கம். மூணாவது பாயிண்ட்ஸ், பயனர் நேரடியாக கணனி வன்பொருட்களுடன் தொடர்புபடுவார். பயனர் நேரடியாக எழுதுங்க. பயனர் நேரடியாக கணனி வன்பொருட்களுடன் தொடர்புபடுவார். அது என்ன பயனர் நேரடியாக கணனி வன்பொருட்களுடன் தொடர்புபடுவார் என்றா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நாலேஜ் இருந்தால்தான் இந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் இயக்கலாம். நமக்கு ஹார்ட்வேர் தெரியுமா, நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் கண்டடைய நம்ம இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துறோம். ஆனா இந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரிஞ்சாக்கள் மட்டும்தான் இந்த கணனியை பயன்படுத்தலாம். அதான் அந்த பாயிண்ட்ஸினுடைய விளக்கம். மூணாவது முடிச்சு. நாலாவது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. கணனியின் சகல செயற்பாடுகளும்
இயந்திர மொழி மூலம் மூணாம் அலகு படிச்சா விளங்கியிருக்கும். இயந்திர மொழி என்பது சைவர் ஒன்று என்ற பைனரி லாங்குவேஜ். மூணாவது அலகு எஸ், மூணாவது அலகு பைனரி மொழி மூலம் நிறைவேற்றப்பட்டது. மூணாவது 4வது பாயிண்ட்ஸ் கணனியின் சகல செயற்பாடுகளும் இயந்திர மொழி மூலம் பூஜ்ஜியம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அப்ப கம்ப்யூட்டர் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர்ல தமிழ், கம்ப்யூட்டர்ல சிங்களம் நோ. 0 1 ஓபன் கரா 0, க்ளோஸ் கரா 0, என்ன 0 0 0 எல்லாம் 0 1 தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுச்சு. அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. நாங்க தலைமுறைகள் படிச்சோம், ஜெனரேஷன் என்று சொல்லி. இந்த காலம் எதுக்குள்ள வரும் கேட்டா முதலாம் தலைமுறைக்குரியது. அப்ப நீங்க முதலாம் தலைமுறை கணனிகளில் ENIAC, ETROC, EXAC முதலாம் தலைமுறை கணனிகளில் OS காணப்படவில்லை. முதலாம் தலைமுறை கணனிகள் OS காணப்படவில்லை. முதலாம் தலைமுறை கணனிகள் OS காணப்படவில்லை. லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. இந்த காலத்து கணனில பிள்ளைகள் நிறைய சுவிட்ச் காணப்பட்டுச்சு, நிறைய ஆளிகள். அப்ப நிறைய ஆளிகளை கொண்டு இது ஒழுங்கமைக்கப்பட்டது சுவிட்ச். லாஸ்ட் பாயிண்ட்ஸ் இக்கணனிகள் ஏராளமான ஆளிகளை கொண்டிருந்தமையினால் இக்கணனிகள் ஏராளமான ஆளிகளினை கொண்டிருந்தமையினால் ஏராளமான ஆளிகளை கொண்டிருந்தமையினால் தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்து ஏராளமான ஆளிகள் அண்டர்லைன் பண்ணுங்க. தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்து கட்டளைகள் வழங்கப்பட்டன. தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்து கட்டளைகள் வழங்கப்பட்டன. தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்து கட்டளைகள் வழங்கப்பட்டன. டன். ஓகே, இதான் நோ OS என்று அழைக்கப்பட்ட எங்களோட கணனியினுடைய OS பரிணாம வளர்ச்சியில நோ OS என்று அழைக்கப்பட்ட முதலாம் தலைமுறை கணனிகள் தொடர்பான பயன்படுத்தப்பட்ட OS இனுடைய ஹிஸ்டரி. இப்ப நாங்க ரெண்டாவதுக்கு போனமாக இருந்தால் அது சொல்லுது சிம்பிள் பேட்ச் சிஸ்டம். சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் சிம்பிளா சொல்லிட்டு வர நோட்ஸ்குள்ள நாங்க முன்னால பிள்ளைகள் ஒரே நேரம் நிறைய ஒர்க்ஸ், ஒர்க் 1, ஒர்க் 2, ஒர்க் 10 வேலை. நோ OSல பயன்படுத்தப்பட்ட சீரியல் ப்ராசஸிங் என்ன செஞ்சிச்சு? ஒர்க் பண்ண முடிச்சிட்டு தான் ஒர்க் 2, ஒர்க் 2 முடிச்சிட்டு தான் ஒர்க் 3, அப்படி முடிச்சு தான் ஒர்க் 10 கிட்ட போகும். அப்ப ஒர்க் 10 வேலை முடியும் வரை, ஒர்க் 9 வேலை முடிவடையும் வரை ஒர்க் 10 காத்திருத்தல் வேண்டும். நிறைய டைம் காத்திருக்கணும். கொஞ்சம் நாலேஜ் கூடினதுக்கு அப்புறம் OS கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க, சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்ங்கிற பேர்ல. அப்படின்னா இங்க வந்த வேலைகளை சிம்பிளா ஒரு பேட்சா தொகுக்குறது. உதாரணத்துக்கு முதலாவது பேட்ச்ல ஒர்க் 1 இருந்து ஒர்க் 3 வரை, இரண்டாவது பேட்ச் ஒர்க் 4 இருந்து ஒர்க் 7 வரை, மூணாவது பேட்ச் ஒர்க் 8 இருந்து ஒர்க் 10 வரை, ஒர்க் 10 வரை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்ச். இந்த ஒரு டைம்ல ஒரு பேட்சை முடிக்கிறது. ஒரு டைம்ல ஒரு பேட்சை முடிச்சா எத்தனை வேலை முடியுது? ஒன்றுக்கு மேற்பட்டது. இங்க 3 வேலை முடியுது. இந்த பேட்ச் நடக்குது, இந்த பேட்ச் நடக்காது. இந்த பேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த பேட்ச் நடக்கும். அப்ப அதுக்கு பேரு சிம்பிள் பேட்ச். அப்ப அந்த பேட்ச் நடந்தா 3 வேலை நடக்குது. அப்ப சீரியல் ப்ராசஸர் ஒப்பிடக்குள்ள சிம்பிள் பேட்ச் OS வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா இல்லையா? ரைட். அந்த பேட்ச் முடிஞ்சா அடுத்த ஒர்க் 4 இருந்து ஒர்க் 7 வரையுமான அந்த அவ்வளவு வேலை உள்ளடக்கின இரண்டாவது பேட்ச் முடியும், மூணாவது பேட்ச் முடியும். அப்படி வேலை நடந்து முடியும். இதுக்கு தான் பேரு சிம்பிள் பேட்ச். நோட் பண்ணுங்க, நோட்ஸ் எழுதி கொடுங்க. சிம்பிள் பேட்ச் சிஸ்டம், எளிய தொகுதி முறைமை. மூணாவது பாயிண்ட்ஸ் இரண்டாம் தலைமுறை கணனிகள் படிச்சிருப்பீங்க, செகண்ட் ஜெனரேஷன். இரண்டாம் தலைமுறை கணனிகளில் செயல்முறைகளை
தொகுதி தொகுதியான செயல்முறைகளாக தொகுதி தொகுதியான செயல்முறைகளாக வேறாக்கி தொகுதி தொகுதியான கணனிக்கு வழங்கக்கூடிய வகையிலான OS அறிமுகமாயின. இதுவே சிம்பிள் பேட்ச் OS. அறிமுகமாயின. இதுவே சிம்பிள் பேட்ச் OS. சரி, இரண்டாவது பாயிண்ட், செய்நிரல்கள் அனைத்தும் ப்ரோக்ராம்ஸ். மேக்னெட்டிக் டேப் படிச்சிருப்பீங்க இரண்டாவது பாடல்ல, சேமிப்பு சாதனங்கிற பெயர்ல. மேக்னெட்டிக் டேப் காந்த நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டது. அப்ப இங்க ஸ்டோரேஜ் நாடால. மூணாவது பாயிண்ட்ஸ், OS மற்றும் ப்ரோக்ராம்ஸ். செய்நிரல்கள். OS மற்றும் ப்ரோக்ராம்ஸ் செய்நிரல்கள் ஒரே தடவையில் நாடாவில் மேலேற்றப்படும். நாடாவில் மேலேற்றப்படும். மேக்னெட்டிக் டேப் பயன்படுத்துறாங்க. இங்க OS ப்ரோக்ராம் ஆகிய இரண்டும் காந்த நாடாவில் ஒரே நேரத்தில் மேலேற்றப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? OS லோட் ஆகி போட்டு ப்ரோக்ராம் லோட் ஆகல. OS ஓட சேர்ந்து யாரும் லோட் ஆகும். ப்ரோக்ராம் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். போனை ஓபன் பண்ண பிளே முதல்ல ஆண்ட்ராய்ட் லோட் ஆகுதுல. ஆண்ட்ராய்ட் லோட் ஆகி போட்டு வெயிட் பண்றோமா நாங்க ப்ரோக்ராம் லோட் ஆகும் வரை. ஆண்ட்ராய்ட் லோட் ஆகி ப்ரோக்ராமை பயன்படுத்த வசதி இருக்கா? எஸ், எந்த ஒரு தாமதமும் இல்லாம ப்ரோக்ராமை பயன்படுத்த வசதி இருக்கு. ஆகவே OS ஓட சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆப்ஸும் தான் என்ன இருந்தா லோட் ஆகுது. இது பேர் தான் OSம் ப்ரோக்ராமும் ஒரே நேரத்தில் லோட் பண்றது. அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கோங்க. வன்பொருள் பற்றிய விளக்கம் இல்லாவிட்டாலும் கணனியை இலகுவாக பயன்படுத்த முடியும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நாலேஜ் இருந்தால் தான் முதலாவது தலைமுறையில் பயன்படுத்தப்பட்ட OS இயக்கலாம். இங்கு வன்பொருள் பற்றிய விளக்கம் இல்லாவிட்டாலும் கணனி என்ன சொன்னா முழுமையாக இயக்கலாம். ஓகே, அடுத்ததாக நாங்க பார்க்க போறது மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம். இங்க வாங்க பிள்ளைங்க. இங்க வந்த 10 வேலையும் எத்தனை பேட்சா பிரிச்சோம்? 3. பட் ஒரு நேரம் நிறைய பேட்ச் நடந்துச்சா? ஒரு பேட்ச். அது பேர் தான் என்ன? சிம்பிள் பேட்ச். மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் என்ன அர்த்தம்டா? இப்படி பிரிச்ச பேட்ச் எல்லாம் ஒரே தடவையில சேர்த்து செஞ்சுடுற. அப்ப ஒரே நேரம் பேட்ச் 1 பேட்ச் 2 நடக்கும். ஒரே நேரம் பேட்ச் 2 பேட்ச் 3 நடக்கும். ஒரே நேரம் பேட்ச் 1 பேட்ச் 2 பேட்ச் 3 3 நடக்கலாம். இதுக்கு பேர் தான் மல்டி பேட்ச் ப்ராசஸ். அப்ப லேசா உங்களுக்கு வழங்கும் வேலைகள் வேகமாக நிறைவேற்றப்படும். எங்க இப்போ வரை படிக்க OSக்குள்ள மல்டி பேட்ச். அப்ப டெவலப் ஆகுது இல்லையா OS? வெளி கொடுங்க. மூன்றாவது பாயிண்ட்ஸ், மூன்றாம் தலைமுறை கணனிகளில் இப்பல் நிரல் தொகுதி முறைமை பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது பாயிண்ட்ஸ், ஒரே வகையான OS பல்வேறு வகையான கணனிகளில் ஒரே வகையான OS
பல்வேறு வகையான கணனிகளில் பாவிக்கக்கூடிய நிலை காணப்பட்டது. அப்படியே நன்னர்த்தம். இப்ப விண்டோஸ் உதாரணத்துக்கு 95 என்ற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்த பிள்ளைகள் முந்தைய அதுக்கு மூலம் ஆபரேஷன் எப்படி ஆகும்னா அந்த கணனிக்கு அதான் ஆபரேட்டிங் சிஸ்டம், இந்த கணனிக்கு இதான் ஆபரேட்டிங் சிஸ்டம். அப்ப ஓஎஸும் கணனியும் அதுக்குரியதான் அதுக்கு பயன்படுத்தலாம். அன்றைக்கு நாங்க விண்டோஸ் 10 எடுத்து எல்லா வகையான கணனிக்கும் போறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரே வகையான ஓஎஸ் பல்வேறு வகையான கணனிகளில் பயன்படுத்தலாம். நன்மை. அடுத்த பாயிண்ட்ஸ், பல்வேறு செயல்முறைகளை தொகுதியாக்கி தொகுதி மீனிங் பேட்ச், ஒரே நேரத்தில் அத்தொகுதி செய்நிரல்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் காணப்பட்டது. ஒரே நேரத்தில் அத்தொகுதி செய்நிரல்களை அல்லது செயல்முறைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் காணப்பட்டது. அடுத்த நாலாவது டைம் ஷேரிங். முக்கியமான ஒரு ஓஎஸ் பிள்ளைகள் டைம் ஷேரிங். இப்ப எங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல ப்ராசஸ் பண்றது யாரு? CPU. CPU நோக்கி ஒரே நேரம் பல வேலைகள் வருகின்ற போது CPU என்ன செய்யும்டா தன்னுடைய நேரத்தை அந்த வேலைகளுக்கு மத்தியில் பங்கு அளிக்கும். உதாரணமா என்னோட கம்ப்யூட்டருக்கு போட்டோஷாப்ல ஒரு பாரிய ஒரு எடிட்டிங் வேலை செய்யற CPU தன்னுடைய சக்தியில தன்னுடைய நேரத்துல பெரும் பகுதியினுடைய அந்த வேலை ஒதுக்கும். ஒரு ஆள் அதே நேரம் ஒரு ஆள் வேர்டை ஓபன் பண்ணி டைப்பிங் வேலை செய்கிறார். இது ஒரு சிறிய பகுதி போதுமானது. அப்ப CPU தன்ன நேரத்துல ஒரு சிறு பகுதி அதுக்கு ஒதுக்கும். ஒரு ஆள் பாட்டு கேட்டு இந்த 2 வேலையும் செய்கிறாரு. அப்ப பாடல் கேட்கறது ஒரு சின்ன பகுதி போதும். CPU தண்ட சக்தியில தண்ட இடத்துல தண்ட நேரத்துல கொஞ்சம் அதுக்கு ஒதுக்கும். அப்படி இல்லாம CPU டைமை பங்கிட மாட்டான்டா ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும்தான் CPU செய்யும். ஆனா இன்றைய கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்படுற CPU ஒரு நேரத்துல பல வேலைகள் செய்யுது. இதற்கு காரணம் CPU ஆனது தன்னுடைய நேரத்தினை தனக்கு வழங்கப்பட்ட பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் பங்கீடு செய்கின்றது. பங்கீடு செய்வதனூடாக ஒரே நேரத்துல பல வேலைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை அந்த CPU கொண்டுள்ளது. அதனால அந்த CPU பேர் சொல்லுவாங்க. அந்த CPU பயன்படுத்தப்படுற OS டைம் ஷேரிங் OS. குறித்த ஒரு நேரத்தில் அதிகமான பல செயல்முறைகளை நிறைவேற்றுவதற்காக நுண்செயலியின் CPU நேரம் டைம் அப்பல செயல்முறைகளுக்கு மத்தியில் ஒதுக்கி அல்லது பகிர்ந்து பயன்படுத்தக்கூடிய திறமை மிக்க பணி செயல்முறைமை நேர பகிர்வு இயக்க முறைமை ஆகும். ஓகே, நாங்க அடுத்த பக்கத்துல அடுத்ததுக்காக செல்ல போறோம். அப்போ ஓஎஸ்ல பரிணாம வளர்ச்சி எல்லாம் மொத்தத்துல 4 நோ OS, சிம்பிள் பேட்ச், மல்டி ப்ரோக்ராம் பேட்ச், அடுத்தது டைம் ஷேரிங் OS. அடுத்து நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் கணனி பணி செயல்முறைமையினுடைய தொழிற்பாடுகள் அல்லது பணிகள். ஓகே, அடுத்ததாக நாங்க கணனி இயக்க முறைமையின் பணிகள் அல்லது தொழிற்பாடுகளை பார்க்கலாம். இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் பயனதுக்கு அது மாதிரி கணனியை பயன்படுத்துறதுக்கு தேவையான பல்வேறு விதமான பணிகளை ஆற்றுது. அந்த வகையில முக்கியமான பணியாக நாங்க குறிப்பிடலாம் முறை வழி முகாமைத்துவம். இப்போ கூட நாங்க பேசினோம் ப்ராசஸ் என்று. அதனால அந்த பணிக்கு நாங்க பேர் வச்சு கொள்ளலாம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கொள்ளலாம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல ப்ராசஸிங் பணி ஆற்றுறது CPU. அந்த CPU ப்ராசஸ் பண்ணி எந்த மாதிரி ஆற்றணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது OS. நோ OSல CPU சீரியல் ப்ராசஸ் பண்ணிச்சு, சிம்பிள் பேட்ச்ல ப்ராசஸ் சிம்பிள் பேட்ச் பண்ணிச்சு, மல்டி பேட்ச்ல ப்ராசஸ் மல்டி பேட்ச் பண்ணிச்சு, டைம் ஷேரிங்ல ப்ராசஸர் வந்துட்டு டைம் ஷேர் பண்ணி
ஏனைய பணிகளுக்கு பதில் டைம் ஷேர் பண்ணி தன்னை ப்ராசஸ் பணியை மேற்கொண்டுச்சு. ஆகவே ப்ராசஸ் எப்படி நடக்கணும் என்பதை தீர்மானிப்பவர் OS. அதனால OS உடைய முதலாவது பிரதான பணி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இரண்டாவது வள முகாமைத்துவம். வள முகாமைத்துவத்துக்கு கீழே 2 ப்ராசஸ் நடக்குது, 2 வேலை நடக்குது. ஒன்று டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது, இரண்டாவது மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நினைவக முகாமைத்துவம். அதே மாதிரி டிவைஸ் என்று சொல்லக்கூடிய துணை கருவி முகாமைத்துவம். நினைவக முகாமைத்துவம். நினைவகம் என்பது கம்ப்யூட்டர்ஸ்ல 2 விதமாக அமைந்து காணப்படும். ஒன்று பிரதான நினைவகம், இரண்டாவது இரண்டாம் தர நினைவகம். பிரதான நினைவகத்தில் REM சைஸுக்கு அமைவாக வேலைகள் வருகின்ற போது, REM விட கூடுதலான பணிகள் கணனிக்க வருகின்ற போது கணனி மாய நினைவகம் என்ற இந்த அழகுல நாங்கள் படிப்போம். மாய நினைவகம் என்ற இரண்டாம் தர நினைவகத்தை பயன்படுத்தி அந்த வேலைகளை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். கணனில பிரதான நினைவகத்துல எந்த வேலை எவ்வளவு இடத்துல இருக்கு, எந்த வேலை முதல் வந்த, எந்த வேலை இரண்டாவது வந்த, இவ்வாறான நினைவகத்தோட சம்பந்தப்பட்ட பணிகளை இந்த OS ஆற்றுவதன் காரணமாக OS வள முகாமைத்துவத்துக்கு கீழே மெமரி மேனேஜ்மெண்ட் என்ற நினைவக முகாமைத்துவம் பணியாற்றுது. அதே மாதிரி டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய துணை கருவிகள் முகாமைத்துவம். இன்னைக்கு கணனியோட நாங்கள் இத்தனை கருவிகளை கனெக்ட் பண்றோம். மவுஸ் தொடக்கம், கீபோர்ட் தொடக்கம், வெப் கேமரா, போன் சார்ஜர், அதனூடாக போன் கனெக்ட் ஆகுது. இவ்வாறு பார்கோட் ரீடர், பிரிண்டர், UPS போன்ற பல்வேறு கருவிகள் நாங்கள் கணனியோட தொடுக்கிறோம். தொடுத்த உடனே கணனியும் அந்த கருவியை தொழிற்பட வைக்குது. இவ்வாறான கண்ணியோடு தொடுக்கப்படுகின்ற கருவிகளை பணியாற்றுவதற்காக வேண்டி, பயனருக்கு அந்த கருவிகள்ல இருந்து பயண பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி OS கருவிகளை முகாமைத்துவம் செய்யுது. அதனால அந்த கருவிக்கு அந்த பணிக்கு பேரு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. அடுத்தது கோப்பு முகாமைத்துவம். நான் ஓடுற வாசிக்கிறேன். கோப்பு முகாமைத்துவம். கோப்பு முகாமைத்துவம் என்பது ஃபைல் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல எத்தனை ஃபைல்களை உருவாக்கலாம். இதுவரை கம்ப்யூட்டர் வாங்கினது நான் எத்தனை கோவைகளை சேமிச்சிருப்பேன், எத்தனை கோவைகளை அழிச்சிருப்பேன், எத்தனை கோவைகளை ஒரு இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திருப்பேன், எத்தனை கோவைகளுக்கு நான் ரீநேம் பண்ணிருப்பேன். யோசிச்சு பாருங்க. எத்தனை கோவைகளை நான் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பென்ட்ரைவுக்கு மாத்திருப்பேன், இந்த பென்ட்ரைவ் இருந்து கம்ப்யூட்டருக்கு மாத்திருப்பேன். அப்ப கோவைகள் அங்கும் இங்கும் எடுத்து செல்வதற்கு, கோவைகள் அழிக்க, உருவாக்க, எடிட் பண்ண, ரீநேம் பண்ண பல்வேறு பணிகளை OS செய்யுது. அதனால அந்த பணிக்கு பேரு கோப்பு முகாமைத்துவம். கோப்புல இருக்கிற ரெட்டை கோம்போ கட்டி விட்டா அதுக்கு பேரு காப்பு முகாமைத்துவம். காப்பு என்பது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டர்ஸ்ல அடுத்தவன் நுழையக்கூடாது என்பதற்காக நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கீங்களா இல்லையா கம்ப்யூட்டருக்கு, அதனோட அடுத்தவன் நுழைவுல உங்களை கம்ப்யூட்டர் பாதுகாக்குதா இல்லையா OS. அதனால அதுக்கு பேரு காப்பு முகாமைத்துவம். அதே மாதிரி இப்போ நவீன OSல பிள்ளைகள் ஆன்டி வைரஸ் கூட நவீன OSோட சேர்ந்து வருது. அதனால கணனிக்கு வர வைரஸ்ல இருந்து கம்ப்யூட்டர்ஸ OS பாதுகாக்குது. அதனால அது காப்பு முகாமைத்துவத்துக்குள்ளால வரப்போற அடுத்த பணி. அடுத்த மிக முக்கியமான 5வது பணி பயனர் இடைமுகம் என்று சொல்லக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸினை வழங்குதல். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணின ஒரு அழகான பேக்ரவுண்ட்ல நீங்க போட்ட பிக்சரோட போட்டோட ஒரு பேக்ரவுண்ட் ஆன் ஆகுது. மவுஸ் அங்க இங்க ஆடுது, சின்ன சின்ன ஐக்கன் வருது, கீழே டாஸ்க் பார் இருக்குது. போனை ஓபன் பண்ண உங்களோட வால்பேப்பரோட, உங்களோட ஹோம் ஸ்கிரீனோட, உங்களோட ஐக்கன்ஸ் எல்லாம் அப்படி தெரியுது, டச் எல்லாம் வேலையுது. நீங்க போன்ல பணியாற்றுவீங்க. இதுக்கு பேர் தான் பிள்ளைங்க ஸ்கிரீன். போனை ஆன் பண்ணீங்க, ஸ்கிரீன் வரல, பிளாக் கலர்ல என்னையெல்லாம் சொல்லுது, ஒன்றுமே விளங்குது இல்லை, மர போன் ஆஃப் ஆகுது. மரம் ஒன் பண்ணா இன்னும் சொல்லுது பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல, மரம் போன் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு போனை பயன்படுத்த தேவையான ஸ்கிரீன் இடைமுகம் கிடைக்கல, அதனால போன் கடைக்கு போகுது ரிப்பேருக்காக. அப்போ OS கணனி பயனர் கணனியை பயன்படுத்த தேவையான இன்டர்ஃபேஸ் என்ற இடைமுகத்தினை வழங்குகிற பணியை மாற்றுது. ஆகவே OS முக்கியமாக 5 பணிகளை மாற்றுது. ஒன்று ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல்முறை முகாமைத்துவம், வள முகாமைத்துவத்துக்கு நினைவக முகாமைத்துவம், துணைக்கருவி முகாமைத்துவம், காப்பு முகாமைத்துவம், கோப்பு முகாமைத்துவம், பயனர் இடைமுகத்தினை வழங்குதல். இப்போ ஒவ்வொரு முகாமைத்துவத்துல ஒவ்வொரு பணியிலையும் நோட்ஸை நோட் பண்ணணும்னு சொன்னா பயனர் நடப்பு இடைமுகத்தை பத்தி நாம் அடுத்த வகுப்புல கற்றுக்கொள்ளலாம். நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. முறைவழி முகாமைத்துவத்துக்கு நோட்ஸ். கணனியில் குறித்த ஒரு நேரத்தில் பல செய்நிரல்படுத்தல்களை மல்டி புரோகிராம், பல செய்நிரல்படுத்தல்களை மல்டி புரோகிராம்
பல செய்தி நிரல்படுத்தல்களை மல்டி ப்ரோக்ராம்ஸ் இடம்பெறுகின்ற வேளையில் எந்த செய்நிரலை சிபியுக்கு அனுப்புதல் கமா அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குதல் போன்ற தீர்மானங்களை ஓஎஸ் மேற்கொள்ளுதல் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் செயல்முறை முகாமைத்துவம் அல்லது முறைவழி முகாமைத்துவம் ஆகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. இது ப்ராசஸ் ஷெட்யூலிங் எனவும் அழைக்கப்படும். இது ப்ராசஸ் ஷெட்யூலிங் எனவும் அழைக்கப்படும். ஓகே, இரண்டாவது நினைவக முகாமைத்துவம். ஒன் நியூமன் டயக்ராம் இரண்டாவது பாட அலகில் ஞாபகம் இருந்தால் இதற்கு நான் தரப்போற பாயிண்ட்ஸ் அழகா விளங்கும். வெளிக்கொடுங்க. உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகள் சிபியுவிற்கு செல்லும் வரைக்கும் சிபியுவினால் ப்ராசஸ் செய்யப்பட்ட தரவுகள் தகவல்களாக வெளியீடு செய்வதற்கும் இடையில் அவை அனைத்தும் பிரதான நினைவகத்தில் தங்கியிருப்பதனால் ஒன் நியூமன் டயக்ராம் மைண்ட் கடுங்க. தங்கியிருப்பதனால் ஓஎஸ் பிரதான நினைவகத்தினை முகாமை செய்கின்றது. அந்த துணைக்கருவி முகாமைத்துவம் மட்டும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அதை கோப்பு முகாமைத்துவத்தை காப்பு முகாமைத்துவத்தை நோட் பண்ணுங்க. இப்ப ஹெடிங் வாங்க. கோப்பு முகாமைத்துவம் கணினியில் தரவுகளை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் கோப்புகள் ஃபைல் மற்றும் அடைவுகள் என்னன்னு விளங்கப்படுத்துவோம்னா அடுத்த ஹெடிங் அடைவு தான். மற்றும் அடைவுகள் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி. அடைவுகளுக்கு ஆங்கிலத்தில் டைரக்டரி என்று சொல்லுவாங்க, பன்மையில டைரக்டரி சொல்லுவாங்க. அடைவுகள் பன்மையில் நீங்க பன்மையில போடுங்க. கோவைகள் மற்றும் அடைவுகள் என்பவற்றை சீராக பயன்படுத்த ஓஎஸ் கோவைகளை முகாமைத்துவம் செய்கின்றது. அடுத்து காப்பு முகாமைத்துவம். வெளிக்கொடுங்க. கணினிக்கு ஏற்படக்கூடிய நச்சு நிரல் பாதிப்பு வைரஸ் மற்றும் கணினியில் அனுமதியின்றி பிற நபர்கள் பிரவேசித்தல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்க கணினி
ஆன்டிவைரஸ் மற்றும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆகிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. அடுத்த நாங்கள் இதை பார்க்கிறது துணைக்கருவி முகாமைத்துவம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எங்களுடைய முதலாவது வகுப்பு என்றதால இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு கொண்டு வரேன். புதன்கிழமை நடைபெற இருக்கின்ற எங்களுடைய 2வது வகுப்பில் சந்திப்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம்.